வணக்கம். அடுத்ததாக பேச வருபவர் வி ஹவுஸ் புரொடக்ஷன் தயாரிப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர் மற்றும் நடிகர் எங்களது அன்பிற்கினிய அண்ணன். ஏன்னா இந்த படத்துல கலைஞர்காப்ல ஆமா அன்பிற்கினிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள். ரொம்ப லென்த்தா போகுது. என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் இந்த ராஜா கிளி திரைப்படத்திற்கு வருகை இருந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய தயாரிப்பாளர் சத்யஜித் தியாகராஜன் சார் அவர்களுக்கும், அர்ஜுன் சார் அவர்களுக்கும், அண்ணன் அதியமான் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ராஜ்கபூர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். இது ஒரு நன்றி உரையாக வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எங்கேருந்து தொடங்கலாம்னா நான் தம்பி உமாவதிகிட்டேருந்தே ஆரம்பிக்கலான் இருக்கேன். உமாவதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி. என்னென்னா ரொம்ப சுய ஒழுக்கம் உள்ள ஒரு இளைஞர். இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் இப்படி ஒரு பையனை பார்க்குறது ஒரு 105% கூட பார்க்க முடியாது. ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் தொழிலை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு பையனை நம்ம பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு காதல் இருந்தது, கல்யாணம் பண்ணாருனால எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் எனக்கு அந்த தகவல் தம்பிராமையனை சொன்ன உடனே நான் ஐசான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதோட இன்ஸ்டா பேஜை வச்சா கண்டுபிடிச்சிட்டேன். அது பட் ஆனால் எனக்கு உமாவதியை ரொம்ப பிடிச்சேன். இந்த கதை ஆரம்பத்தில் தம்பிராமையனை சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் ஷூட்டிங் கிளம்பி போனாங்க. ஒரு டீம் கோபி சாரும் 2 பேரும் போனாங்க. அதில் நான் மானிட்டர் பண்ணதில் ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டுக்காக ரிசர்ச் பண்ணது பூரா உமாவதியாக ரிசர்ச் பண்ணாப்புல. பேக்கெண்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அந்த சீனுக்கு என்ன தேவை, அதோட டீட்டெயிலிங் எப்படி பண்ணலாம், எப்படி ஷார்ட் வைக்கலாம், ஒரு ரூம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய படங்களை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தாப்புல. நான் அப்புறம் தான் ஒரு நாள் தம்பிராமன் ஆஃபீஸ் கூப்பிட்டு, நீங்கள் என்ன டைரக்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் இருங்க, நடிக்கிறீங்க, பாட்டு எழுதிட்டீங்க, மியூசிக் பண்ணிட்டீங்க, தம்பி டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னு. அவர் தப்பாக எடுத்துக்கல. பொதுவாக ஒரு இயக்குனர் வந்தாங்கன்னா நான் இயக்குனர் வரும்போது நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக தம்பி அவன் பண்ண மாட்டேன்றான், நான் பேசுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உமாவதி கூப்பிட்டு, தம்பி நீ நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் உமாவதியோட இந்த படம் உமாவதியோட உச்சம் நான் சொல்ல மாட்டேன். நான் இது ஒரு படம் உமாவதி பண்ணியிருக்க படம். ஆனால் உமாவதிக்குள்ளே நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது. அதுக்கான படம் கண்டிப்பாக நீ நெக்ஸ்ட் அமையும் நம்புகிறேன் நான். ஏன்னா இந்த படம் இது தம்பிராமேனனோட கதை, அவர் இயக்கியிருக்காரு. அதனால் இந்த பண்ணி வந்த உடனே இல்லை நீங்கள் உமாவதி பெரிய இயக்குனர் சொன்னீங்க, என்ன பெருசாக பண்ணிட்டாரு, என்ன இதில் பெரிய மேக்கிங்கில் பெருசாக அப்படிலாம் கிடையாது. எனக்கு உமாவதி மேலே திறமை மேலே நம்பிக்கை இருந்தது. இந்த படத்தை இவர் எக்ஸிக்யூட் பண்ணால் சரியாக இருக்குன்னு நம்பினேன், அது கொடுத்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா இவர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மாநாட்டில் நான் ரிச்சர்ட்கிட்ட என்னோட கேமராமேன் ரிச்சர்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநாட்டில் எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன் ரிச்சர்ட் ஒன்று, ஆர்ட் டைரக்டர் உமேஷ், சில்வா மாஸ்டர், பிரவீன் கேல், நம்ம எடிட்டர் பிரவீன். எனக்கு அந்த படத்தில் கிடச்ச கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அவங்கெல்லாம் எனக்கு மிகவும் பிடிச்ச டெக்னீஷியன்ஸ். அப்படி அங்கே வேலை பார்க்கும்போது, ரிச்சர்ட்டை வேலை பார்க்கும்போது எனக்கு கேதர் நான் ஃபாலோ பண்ணுவேன். கேதர் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாப்பில். அங்கே பார்த்தா கேதர் தான் ஃபுல்லாக நிற்பாப்பில். எல்லா இடத்துலையும் கேதர் தான் நிற்பாப்பில். அதில் ஷார்ட் வைக்கலாம் ஃபுல்லாக கேதர் தான் பண்ணிட்டு இருந்தாப்பில். இப்போ கேதரோட சுறுசுறுப்பு எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே கேதரோட ஏஜ் குரூப்பும் உமாவதியோட ஏஜ் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்குது, இவங்க 2 பேரும் சரியாக இருக்குன்னு சொல்லி கேதரை கொண்டு உமாவதிட்ட சேர்த்து விட்டு நீங்கள் 2 பேரும் பண்ணுங்கன்னா கரெக்டாக அவங்க 2 பேரும் சிங்க் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க. அந்த வகையில் நான் நினச்சது மாதிரியே நடந்தது. அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ண ஸ்டைலு எனக்கு பிடிச்சிருந்தது. கோவப்படாமல் ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஒரு எமோஷனலாக இல்லாமல் நல்லா பொறுமையாக அழகாக டீல் பண்ணாங்க. தம்பிராமையனை அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் அவர்கிட்ட தம்பிராமையன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் ஸ்கிரிப்டை நான் ராமணனுக்கு போல நான் பார்த்து வியந்தது. தம்பிராமையன்கிட்ட என்ன வியந்தேன்னா, ராமண்ணன்கிட்ட பார்த்து நான் அதை வியந்திருக்கேன். ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்க மாட்டார், டைலாக் அவர் வாட்டில் சொல்லிகிட்டே இருப்பார். ஸ்கிரிப்ட் மணிவண்ணன் சார்ட்டே அதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது அது தம்பிராமையன். பவுண்டட் அந்த புக்கை படிக்கவே மாட்டார், டைலாக் கடற்கடன்னு சொல்லுவார். உமாவதி தம்பி இப்போ அந்த டைலாக் அந்த டைலாக் தம்பி இதா தம்பி அப்படி சொல்லி எப்படி ஒரு ஃபுல் புக்கையும் மனப்படம் மட்டும் வருது அப்படின்னு. அது அவரே எழுதுனதுனால பக்கத்து மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்து கொண்டு வந்திருந்தால் அது நடக்காது. அவரே உட்காந்து எழுதுனதுனால அது மனப்பாடமாக வச்சுருந்துருக்காரு. தம்பிராமையனுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
அப்புறம் சமுத்திரக்கனி அண்ணன். எனக்கு சமுத்திரக்கனி அண்ணன் வந்து ரொம்ப நாள் எனக்கு பெருசாக பழக்கம்லாம் கிடையாது. மாநாடு டைமில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்த 2 நடிகர்களில் ஒன்று சமுத்திரக்கனி அண்ணன், இன்னொன்று நம்ம தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அவர் 2 நடிகர்கள் தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்த நடிகர்கள். அப்போ நான் சமுத்திரக்கனி அண்ணன் பழகிருக்கேன். சருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துனார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சமுத்திரக்கனி அண்ணன் கேள்விப்படும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் வந்து அவர் படங்கள்லாம் நிறைய கருத்து சொல்கிறாரு அந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் நிறைய வரும். சமூக கருத்து சமுத்திரக்கனியெல்லாம் போடுவாங்க. நான் அதில் பார்த்துருக்கேன். அப்போ நான் இப்போ அதுக்கப்புறம் நான் அவரை பழகினதுக்கப்புறம் தான் நினச்சேன், கருத்து சொல்கிறதுக்கு தகுதியான மனிதர் அவர். ஒருத்தர் கருத்து எல்லாரும் சொல்லிட முடியாது, எல்லாரும் சொல்கிறதுக்குலாம் வர கருத்து சொல்கிறது. நான் சமீபத்தில் 2 பேரை படித்தேன். நான் நிறைய பேர்கிட்ட நான் அவங்களோட மைண்ட் ரீட் பண்ணுவேன். அவங்க சமீபத்தில் நான் 2 பேரை படிச்சிருக்கேன். ஒன்று சமுத்திரக்கனியே, என்னோட மிஸ்கின் அப்படித்தான். அவர் ஒரு பலாப்பழம் மாதிரி, வெளியில் கரடு மூட்டாக இருக்கும். அவர் பேசுகிற பேச்செலாம் அவங்களுக்கு பிடிக்காது, எல்லாம் கோவப்படுவீங்க. ஸ்டேஜில் ஒரு மாதிரி அட்ராசிட்டியாக பேசுவார். ஆனால் அவர்கிட்ட பழகி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய குழந்தைத்தனம் இருக்கும். ஒரு வெகுள் யாரையும் வந்து பொறாமை இருக்காது, ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பார், ரொம்ப நல்ல மனிதன். அப்படி தான் நான் சமுத்திரக்கனி அண்ணன் பார்த்தேன். சமுத்திரக்கனி அண்ணன் வந்து கருத்து சொல்கிறதுக்கு ஒரு தகுதியான மனிதர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனிதர். அவரை பற்றி நான் சொல்லணும்னா இன்னும் அவரும் நானும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, நிறைய மேடைகள் இருக்குது. அந்த மேடைகளில் நான் அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு மேடை கண்டிப்பாக வரேன். அந்த மேடையில் நான் கண்டிப்பாக அவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம கெட்ட விஷயத்தை ஷேர் பண்ணுற ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணணும்னா, அப்படி வந்து எனக்கு வந்து சமீபத்தில் பிடிச்ச 2 பேரில் அவங்க 2 பேரை நான் சொல்லுவேன். நான் மிஸ்கின் அந்த மேடையில் இல்லை, இருந்தாலும் எனக்கு சமீபத்தில் பிடிச்ச 2 பேரில் அவங்கள நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேதர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்த ஸ்வேதா, சுபா, இவங்க 2 பேரும் அவர் அண்ணன் தான் ஹீரோன்னு தெரிஞ்சேன். அவர் நடிக்கிறார், அதை ஒத்துக்கிட்டு நடித்ததுக்கு உங்கள் 2 பேருக்கு வந்து ரொம்ப நன்றிம்மா. அதாவது எப்போவுமே வந்து ஸ்கிரிப்டை தான் நம்ம நம்பணும். அதில் யார் நடிக்கிறான்றதை விட, அது என்ன கதாபாத்திரன்றத விட ஸ்கிரிப்டை நம்பி நடித்தா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் அவங்களோட நடிப்பேன், இவங்களோட நடிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் நடித்து இங்கே சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அந்த வெற்றிக்குமரன், அவர் நமக்கு யாருக்கும் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம படத்தில் எல்லா படத்துலையும் இருப்பார். அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அண்ணன் ஹுமாயூன், அவர் வந்து ஒரு கல்வியாளர், நிறைய கல்லூரிகள் வச்சுருக்காரு. யாருக்காவது சீட்டு வேணால் போகலாம், இன்ஜினியரிங் சீட்டு, ஆர்ட் காலேஜ் சீட்டு, எது வேணாலும் வச்சுருக்காரு. அவர் இந்த படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, நம்முடைய அருமை அண்ணன் ஹுமாயூன் கபீர். அப்புறம் தம்பி சாட்டை துரைமுருகன், சொல்லும் போல் அவர் நீதிபதியாகவே நடிச்சிட்டாரு, நடித்து முடிச்சு விட்டார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் தம்பி முபாசிர்கிட்ட வந்து ஒரு நான் நிறைய பேரை பார்க்கும்போது முபாசிட்டையும் ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னு, ஆனால் முபாசிக்கு சரியான வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை, கிடைக்கல. அவர் ஜெயிக்கிறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவருக்கு வரல. அந்த மாதிரி வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக முபாசிர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஜெயிக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் மாலிக்கு, அதுக்கப்புறம் நவதேவி வந்து நம்ம படத்தோட காஸ்டியூம் டிசைனர், நான் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் என்னோடய தம்பி எடிட்டர் சுதர்சன், அவன் நான் தான் அறிமுகப்படுத்தினேன். இந்த படத்துலையும் அவன் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கான், அவனுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வைரவாளன் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து தம்பிராமனுக்கு நல்ல சிங்கான, நான் அவர்கிட்ட தம்பிராமன் சொல்லிட்டேன், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவர் வச்சுக்கோங்க ஆர்ட் டைரக்டராக. நான் எதுலேயுமே நான் வந்து மேக்ஸிமம் வந்து கிரியேட்டிவிட்டிக்குள்ளே உள்ளே போக மாட்டேன். கதை கேட்குறோட சரி, அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டிக்குள்ளே அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த கதை கேட்கும் போது எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குன்னு கேட்டுப்பேன், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுப்பேன். ஒன்லி அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். அப்படி அவர் விருப்பத்துக்கு தான் அவர் விட்டேன், சிறப்பாக செஞ்சார். அதுக்கப்புறம் நான் என்னுடைய மூர்த்தி அண்ணா, அவர் அந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பான கதை. அப்புறம் அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி, அவங்க வந்து நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சொன்ன மாதிரி சந்தித்தேன். அப்போ சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது இது கதாபாத்திரங்கள் தான் சொல்லுவேன் அப்படின்னா. அப்போ அண்ணன் வந்து என்கிட்ட வந்து ஒரு நீதிபதி கேரக்டர் மீது ஒரு ஆளுமையான ஒரு கேரக்டர் தேவை அப்படின்னாரு. அவர் சொல்லும்போது நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா இருக்காங்க, அவங்கள வேணால் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னேன். நம்பர் அனுப்புங்க தம்பி, நான் பேசுகிறேன், எனக்கும் தெரியும், நான் பேசுகிறேன்னாங்க. அப்புறம் நம்பர் அனுப்பிச்சி விட்டேன். ஆண்டாள் பிரியதர்ஷினி அவளுக்கு நன்றி, வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணன் பாலா நடிச்சிருக்காரு, அவர் கதாபாத்திரம் பெரிய கதாபாத்திரம்,
வானகரத்தில் கட் அவுட்லாம் வைக்கிறேன்னு இருக்காரு. நான் அவர் வரும்போது எனக்கு நண்பராக வந்தார். இப்போ தம்பிராமனுக்கு சொந்தமாயிட்டாரு. அதுக்கப்புறம் மாலைக்கு என்னோட அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பிரவீன் ஆஃபீஸ் அட்மினாக இருக்கான். ஸோ எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுடைய வேல்யூ நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் வந்து நடிப்பான், இவ்வளோ வரைக்கும் நடிப்பான்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் அனுப்பிச்சது முபாசிரையும் பிரவீனையும் சேர்த்து அனுப்பிச்சேன். தம்பிராமன்ட்டு 2 பேரில் உங்களுக்கு யாராவது வேறு வேணா சூஸ் பண்ணிக்கணும்னு அவர் பிரவீனை சூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவன் நடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தான். அவனுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மக்கிட்ட வேலை பார்த்து நம்மக்கிட்ட ஆஃபீஸ் அட்மினாக இருந்து திரும்ப வந்து அவன் நான் தான் மிகமுகவசத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ஆள் நெஞ்சு சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கதாபாத்திரமாக முதன்மை கதாபாத்திரமாக பண்ணியிருக்கான்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம இடத்துல ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வளரும் போது அது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். நம்ம அலுவலகத்திலேருந்து ஒருத்தர் வெளியே போகிறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னா அது வந்து அது நமக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு அவனுக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிதி உதவி வழங்கி என்னுடைய பிஆர்ஓ ஜான் எனக்கு 2011 என் கூட தொடர்ந்து பயணிக்கிற என்னோட சகோதரனா என்னோட எல்லா இதுலேயும் வந்து பயணிக்கிற ஜானுக்கு நன்றி. அப்போ ரொம்ப முக்கியமான ஆளை மறந்துட்டேன், என்னுடைய அன்பு சகோதரன் கிரிஸ். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து கிரிஸ் வந்து நீங்கள் பாடகராக வந்து சைன் பண்ண எல்லாம் இது நல்ல பாடகர், நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஒரு நல்ல நடிகரை பார்ப்பீங்க. ரகுவரன் சாரோட இன்னொரு வருஷம் பண்ணியிருப்பாப்புல, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாப்புல கிரிஸ் வந்து. இதுக்கப்புறம் ஆனால் நான் சொன்னேன் துபாயில் பார்த்தா அவங்க ஒய்ஃப்ட்ட சொன்னேன், சங்கீதாரை சொன்னேன், அவங்க வீட்டில் நல்லா நடிச்சிருக்காருங்க அப்படின்னு. நம்பவே மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா. உண்மையாகவே நடிச்சிருக்காப்புல. இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க. படம் வந்ததுக்கப்புறமா கூட்டு போய் காட்டுங்க, படத்தை காட்டுங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, ஜானுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் எனக்கு என்னுடைய நிறுவனத்துக்கு பேக் போனாக இருந்து செயல்படக்கூடிய என்னுடைய ஆடிட்டர் பாலமுருகன் சார் அவர்களுக்கும் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு பொருளாதார உதவி அதான் மெயின், அதுலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வழங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுற திருப்பூர் சுப்பிரமணியனாக இருக்கட்டும், அண்ணன் பாலசுப்ரமணியன், அருண், அப்புறம் தர்மா, தம்பி தர்மா, எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய நண்பர்கள் அங்கே வந்திருக்க பாலசிங்கம், முத்து, வேலாயுதம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்ன நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன படத்தை பற்றி நான் எதுவுமே பேசலை, படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா வந்து படம் எடுப்பது எங்களுடைய கடமை. அதாவது வந்து ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம். அது நல்ல படம் இல்லைன்றது வந்து அதோட வெற்றி தான் தீர்மானிக்குது. நாங்கள் எங்களுக்கு நல்லதாக தெரியும், உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். ஸோ வெற்றி தான் ஒரு படத்தை நல்ல படம், கெட்ட படம், பெரிய படம், சின்ன படம்ன்றதெல்லாம் வந்து அந்த படத்தோட வெற்றி தான் தீர்மானிக்கும். வெளியிடலான் இருக்கோம். 29 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 29 வந்து 4-5 நாள் தான் வருது. புஷ்பா 2 வர்றதுனால எங்களால் வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்காதுன்றதுனால டிசம்பர் 13 மாற்றிருக்கோம். டிசம்பர் 13 நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் ஒரு பரீட்சை எழுதி காத்திருக்கிற மாணவர் மாதிரி நாங்கள் காத்திருக்கோம். உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய அதாவது நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதாவது நேர்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். ஏன்னா உங்கள் விமர்சனங்களை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புகிறோம். 13ஆம் தேதிக்காக நாங்கள் காத்திருக்கோம். நிச்சயமாக வந்து இது வெற்றி பெறமாக அமையும் நம்புகிறேன். இவ்வளோ வந்து கடைசியாக கம்பேர் பண்ண ஆண்ட்ரூஸ் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய இளையராஜா, ராஜேஷ், அப்புறம் கார்த்தி, அருண் கார்த்தி, எல்லாருக்குமே நன்றி. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருக்கா, தம்பிராம சொன்ன மாதிரி காலை போனது சொல்லுங்க, நன்றி சொல்லிடுறேன். செல்வா என்னுடைய தயாரிப்பு செல்வா, ஜெகன், எல்லோருக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.